பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனம். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள், உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமா இருக்கும் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. அதாவது என்ன விஷயம்னா, மகனே மகளே, இன்னைக்கு நான் உன் கூட இருந்து செய்ய போற காரியங்கள் பயங்கரமான காரியங்கள். அந்த காரியங்களை ஜனங்கள் எல்லாரும் பார்க்க போறாங்க. அதுவும் நான் யார் என்பதை உன் மூலியமா இந்த ஜனங்க அறிந்து கொள்ள போறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. அன்னைக்கு மோசேக்கு விரோதமா எவ்வளவு ஜனங்கள் இது மாதிரி தான் எழும்புனாங்க. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், நாங்க எகிப்திலே அழகா இருந்திருப்போம், தேவையில்லாம எங்களை கூட்டிட்டு வந்துட்டு கானானா காட்டுறேன் பூனானா காட்டுறேன்னு சொல்லி எங்களை பிரச்சனையில மாட்டி விட்டேன்னு சொல்லி மோசேக்கு விரோதமா எவ்வளவு ஜனங்கள் எழும்புனாங்க. அதே போலதாங்க இன்னைக்கு நம்ம லைஃப்ல பாத்தீங்கன்னா எல்லா தப்புக்கும் நீ தான் காரணம், நீ உன்னாலதான் இந்த பிரச்சனை வந்துச்சு, நீ தான் எல்லாத்தையுமே சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் பிளேம் பண்றாங்க, நம்மளை குற்றப்படுத்துறாங்க, நம்ம அவமானப்படுத்துறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொந்தக்காரங்க, நம்ம சுத்தி இருக்க ஜனங்கள் எல்லாரும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்த போறேன், நான் உன்னை கொண்டு செய்ய போற காரியங்கள் பயங்கரமான காரியங்கள். அதை நீ பாக்குறியோ இல்லையோ அந்த ஜனங்கள் பார்க்க போறாங்க, நான் யார் என்பதை உன் மூலியமா அறிந்து கொள்ள போறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு.